இன்றைக்கி நான் கோதுமையை வச்சு சூப்பராக கோதுமை அல்வா ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணி நேரமாவது ஊறணும். காலையில் பார்க்கும்போது நல்லா ஊறி இருந்துச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 2 பேட்சாக அரைச்சிருக்கேன். ஒரு தடவை வடிகட்டிட்டு திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்து மறுபடியும் அரைச்சி வடிகட்டணும். இந்த மாதிரி 2 தடவை அரைச்சி வடிகட்டிக்கலாம். இது கோதுமை சக்கை நமக்கு தேவையில்லை, பால் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணியில் மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் எனக்கு ஒரு 6 கப் அளவு கிடச்சிருக்கு. அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு கையில் பாலை ஊற்றிட்டு இன்னொரு கையில் கிண்டிக்கலாம், இல்லைன்னா அடியில் பிடிச்சி போயிடும். 6 கப் பாலுக்கு 3 கப் சக்கரை கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து பக்கத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அந்த சக்கரையை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்கணும். சக்கரை கரைஞ்சி கேரமலைஸ் ஆனதும் அல்வாவில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் அல்வாவுக்கு மொத்தமாக ஒரு 100 கிராம் வரைக்கும் நெய் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக நெய், முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துட்டு அல்வாவில் சேர்த்துக்கலாம். அல்வா பதம் கடாயில் ஒட்டாமல் வரணும்.